செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். மேகதாது அணை விவகாரத்தில் சுத்தமான நீர் வழங்க மறுக்கும் கர்நாடக அரசு ரசாயன கழிவு நீரை மட்டும் தமிழகத்திற்கு அனுப்புவது நியாயமா என விவசாயிகள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே உள்ள கிழவரப்பள்ளி அணையில் பெங்களூரு மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் தமிழக எல்லைக்குள் கலப்பதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் PK கணேஷ் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், கிழவரப்பள்ளி அணையில் சேமிக்கப்படும் நீர் ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம், குடிநீர் தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஆதாரமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் பெங்களூர், மடிவாலா, சந்தாபுரா, ஜிகனி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் அணையில் கலப்பதால் நீரின் தரம் பாதிக்கப்பட்டு விவசாயம், நிலத்தடி நீர், கால்நடைகள் மற்றும் பொதுமக்களின் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த பிரச்சினை தொடர்பாக பல ஆண்டுகளாக விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்ற போதிலும் இதுவரை முழுமையான தீர்வு காணப்படவில்லை என தெரிவித்தார். எனவே கர்நாடக அரசு கழிவுநீரை முறையாக சுத்திகரித்த பின்னரே தமிழ்நாடு நோக்கி வெளியேற்ற வேண்டும் என்றும் தமிழ்நாட்டிற்கு சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு சுத்தமான நீர் வழங்க மறுக்கும் கர்நாடக அரசு ரசாயன கழிவுநீரை மட்டும் தமிழகத்திற்கு அனுப்புவது எந்த வகையில் நியாயம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமைக்காக அரசியல் கட்சிகள் குரல் கொடுப்பதைப் போலவே கிழவரப்பள்ளி அணையில் கலக்கும் ரசாயன கழிவுநீர் பிரச்சனையிலும் தமிழக அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். தமிழக அரசு தாமதமின்றி இந்த விவகாரத்தில் தலையிட்டு கிழவரப்பள்ளி அணையில் ரசாயன கழிவுநீர் கலப்பை தடுக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டிற்கு சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என PK கணேஷ் தெரிவித்தார். சார், என் பேர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர். இப்போ நாங்கள் நின்று இருக்கக்கூடிய இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா கிழவரப்பள்ளி அணைக்கிட்ட தான் நின்று இருக்கிறோம். இந்த கிழவரப்பள்ளி அணைக்கு தென்பெண்ணாறுன்னு சொல்றாரு, தட்சிண பினாக்கினி அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த கிழவரப்பள்ளி அணைக்கு 52 TMC தண்ணி 1986 உருவாக்கப்பட்டு 2005 இந்த டேம் வேலையெல்லாம் முடிஞ்சது. 2006 தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இங்க திறந்து வைத்தார். அப்பிருந்துதான் இந்த லோக்கல் 20 ஆண்டுகள பாசனத்துக்கு தண்ணி கொடுக்கிறார். இது பெங்களூர்ல வரக்கூடிய சாக்கடை தண்ணி தான். பெங்களூர்ல மார்க்கெட்டு சந்தாபுரா, மடிவாலா உள்ளிட்ட இந்த ஜிகனி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, சந்தாபுரா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இந்த சாக்கடை தண்ணி தான் தண்ணியை சுத்தம் செஞ்சு விவசாயிகளுக்கு பாசனத்திற்கு கொடுக்கணும் என்பதுதான் பல ஆண்டுகளா விவசாயிகள் பல லட்சம் மனுக்கள் கொடுத்தாலும், பல போராட்டங்கள் நடத்தாலும், தொலைக்காட்சியில் பல லட்சம் கோடி மறுபடியும் இங்க போட்டாலுமே எந்த பயன்பாடுக்கு இன்னும் கொண்டு வரல தமிழக அரசு. அடுத்த இப்போ இருக்கக்கூடிய புது கட்சியில ஏதாவது நம்ம முதலமைச்சர் கொண்டு வருவாரா என்பது மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கார். இது இல்லாமல் ஒரு பக்கம் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், ரெண்டாவது பக்கம் 16 மாவட்டங்களுக்கு நம்ம காவேரி ஆறு ஓடுது. அந்த காவேரி ஆறு கூட கர்நாடகால இருந்து வரக்கூடிய முதல் இடம் தளி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி ஒன்றியத்துல தான் வரும், தப்புக்குழி இடத்துல இல்ல. அங்கிருந்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஓசூர் தாலுகா, தென்கனி கோட்டா, ராயக்கோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பாசனத்துக்கு தண்ணி கொடுக்கலாம். இந்த தண்ணி நாங்க எடுத்துட்டு இந்த பக்கம் விவசாயிகள் வளர்ச்சி கொண்டு வரலான்னு எந்த சட்டமன்ற உறுப்பினர், எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரையும் பேசவில்லை. ஒரு பக்கம் என்னன்னா, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி, தேர்தல் வர்ற நேரத்துல என்னன்னா மேகேதாட்டு டேம் கட்டுறாரு, மேகேதாட்டுக்கு நாங்க போலான்னு தான் சில ஆளுங்க அரசியல் கட்சிகள் அங்க அரசியல் பண்றாரு. அங்க மேகேதாட்டு கட்டினா தமிழகத்துக்கு தண்ணி வராது. ஆனா இங்க ரசாயன கழிவு கர்நாடகாக்காரன் இங்க விடுறா. ஏன் அந்த நல்ல தண்ணி விவசாயிகள் குடிநீர் பாசனம் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் காவேரியில இருந்து எடுத்துட்டு எல்லாம் குடிநீர் பாசனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆனா போட்டாலுமே அது தண்ணி கொடுக்காது. இந்த தண்ணி கொடுக்க முடியுமா? இந்த தண்ணி நம்ம குடிக்கலாமா? ஏன் நம்ம தமிழக அரசுக்கு இதுல எதிர்கட்சிக்கு எல்லாமே கண்டு தெரியாதா? இதுல உடனடியாக தலையிட்டு இந்த பகுதியில் வரக்கூடிய நோய்கள் தடுத்து நிறுத்தினா இந்த கிழவரப்பள்ளி அணையில வரக்கூடிய தண்ணியை சுத்தம் செஞ்சு மக்களுக்கு பாசனத்துக்கு கொடுக்கணும். இது இல்லாமல் மக்களுக்கு குடிநீர் திட்டத்தில் கொண்டு வரணும். அங்க மேகேதாட்டு டேம் கட்டும் போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில விவசாய சங்கங்கள் எல்லாருமே அங்க போராடினா அங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கார, காங்கிரஸ்கார, ஜனதா தளக்கார எல்லாமே ஒன்னாயிட்டு தண்ணியே தமிழ்நாடு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க மட்டும் இந்த கிழவரப்பள்ளி அணைக்கு பாத்தாள சாக்கடை ரசாயன தண்ணி மட்டும் விடுறாரு. ஏன் இது நீங்க கேட்கப்படாது?
அந்த நல்ல தண்ணி விட்டாதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 மாவட்டங்களுக்கும் பாசனத்துக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி 2 மாவட்டங்களுக்கு குடிநீர் பாசனமாக இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை முதல்ல தமிழக அரசு நம்ம மேகதாட்டுல டேம் கட்டுறதுக்கு விடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்துன்னு வழக்கு போட்டு இல்ல மத்திய அரசாங்க குழுவை வர வச்சு மத்திய அரசாங்கம் அது அந்த காலத்துல நேச்சுரலா எங்க தண்ணி போயிட்டு இருந்துச்சோ இவ்வளவு டிஎம்சி உங்களுக்கு அப்படின்னு இருக்கு இல்லையோ அது மீறி ஏன் அவங்க தடுத்து நிறுத்தாலும் அப்போ வழக்கறிஞர்கள் எல்லாமே கோர்ட்ல போட்ட கேசுகள் என்னாச்சு? இதுக்கு தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க விட்டால் காவேரியில மேகதாட்டு டேம் அவங்க கட்டுறா நமக்கு தண்ணி வராது. இந்த ரசாயன கழிவுகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களுக்கு இது ஓடுது. இது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆழ்கிணறுல இதே தண்ணி தான் வரும், கிணறு இருந்தாலும் இதே தண்ணி தான் வரும். இந்த தண்ணியில மாடு தீனி சாப்பிட்டுட்டு அந்த தீனியில பல நோய்களை உருவாக்கும். அதுல கறந்த பால் மக்களுக்கு சாப்பிட்டாலும் கூட குழந்தைகளுக்கு எல்லாமே பல நோய்களை உருவாக்கும் என்பதுதான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கை என்பதுதான் நான் பதிவிட்டிருக்கிறேன். என் பேர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மாநில தொண்டராணி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர்.